பாலகுமாரன் வந்து ஒரு முனிசிபாலிட்டி குப்பை, அவனோட எப்படி நீங்கள் நட்பாக இருக்க முடியும்? அவர் படித்து முடித்த ஹிந்து பத்திரிகையை தூக்கி சுமக்கிறதுக்கே 2 பேர் வேலையாட்கள் இருப்பாங்க. அவருடைய மன உலகத்துக்கு நானோ, என்னுடைய மன உலகத்துக்கு அவரோ வரவே இல்லை. நீங்கள் அதை 2 கேள்வியுமே அவங்க 2 பேர்ட்டையும் தான் கேட்கணும். ஏன் நீங்கள் வந்து யோகியை பார்க்க போனீங்கன்னு, அல்லது இந்துத்துவ அரசியல் சம்பந்தமான டெக்ஸ்ட்டு அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல. பயங்கரமாக இருந்துச்சு அந்த வார்த்தை. நான் வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு எங்கே போகுதுன்னு தெரியாத அலைந்து கொண்டு இருந்த ஒரு பீரியடில் என் கல்யாணத்துக்கு போய் நான் இன்விடேஷன் கொடுத்தேன். அவர் கூட என்னை 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்க வச்சார். நிறைய பேசினார். அவர் கார்லேருந்து இறங்கவே இல்லை. ஒரு மிகப்பெரிய அதிகாரி, அப்புறம் பிராமின். அவர் அங்கே போனால் அவர் மாலைலாம் போட்டுன்னு பாலகுமாரன் அவரும் ஒரு டான்ஸ் ஆடின்னு இருந்தாங்க. அது ஒரு உக்கிரமான நடனமாக இருந்துச்சு. உடனே அது வந்து ஒரு ஆன்மீக நடனம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நடனமானாங்க அவங்க 2 பேரும், அவ்வளோதான். என்னுடைய 2 பையங்களும் 2 வெவ்வேறு விபத்துகளில் இறந்துட்டாங்க. நான் ஏன் உயிர் வாழணும்னு தெரில, எனக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அதனால் சாமிஜியை பார்க்க வந்தேன். இப்போ வந்து சர்ச்சு மதில் சுவத்தில் உட்காந்துன்னு கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு எழுதுறவன் அவனுக்கு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்டார். ஆனால் ஏன் எழுதணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் எழுத வேண்டிய ஏரியா வேறு இருக்குது. எனக்கு ஒரு தடவை ஹார்ட்டில் பிரச்சனை வந்து ஒரு தீபாவளிக்கு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சு அடுத்த நாள் உங்களுக்கு ஸ்டண்ட் வைக்கணும். உடனே கேட்கலாம், ஒரு மார்க்சியவாதின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கு போய் அப்படி ஒரு நம்பிக்கை வரலாமான்னு. உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஒரு பையனை வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் பறி கொடுத்தேன். ஆசிரமத்தில் போய் அசைவமாக போட போகிறாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு கொஞ்ச நாள் அப்படி தான் போயிடலாமா, வீடு வாசல்லாம் விட்டுட்டு போய் அந்த காட்டேஜிலே தங்கி எழுத படிக்க எந்த லௌகிக பிரச்சனைகளும் இல்லாமல் கிளியராக சொன்னேன். ஆன்மீக அனுபவங்கள்னு போட்டிங்கன்னா நான் வரமாட்டேன், நான் பேச மாட்டேன்னு. ஜெயமோகன் வந்து அந்த சொல் புதிது கட்டுரையில் சில தவறான தகவல்லாம் எழுதினார். அதனால் கட்சியில் கூப்பிட்டு என்னை கடுமையாக கண்டிச்சாங்க, உன்னை யாரையா கூட்டின்னு போக சொல்கிறாங்களா அப்படின்னு. இதுதான் ஒரு வார்த்தையை ஆன்மீக ரீதியாக மாற்றுது, ஒரு வார்த்தையை வெறும் வார்த்தையாக வச்சிருக்கு. உலகத் தமிழர்கள் மத்தியில் ரொம்ப பரிச்சயமான தமிழனுடைய மிக முக்கியமான எழுத்தாளரும் கதை சொல்லியுமான பவா சலோதரி அவரோட தான் இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு உரையாடலை நிகழ்த்த போகிறோம். பவா சலோதரி தன்னுடைய ஆரம்பகால கட்டுரைகளில் அவருக்கும் திருவண்ணாமலையினுடைய யோகியாக வாழ்ந்த யோகிராம் சுரத்குமாருக்குமான உறவை பற்றி நிறைய பதிவுகளை வந்து பண்ணியிருக்காரு. திருவண்ணாமலை மாதிரியான ஒரு ஆன்மீக நகரத்தில் ஒரு மார்க்சிய எழுத்தாளரான பவா செல்வதுரைக்கும் யோகிராம் சுரத்குமாருக்குமான சம்பந்தம் என்ன, இவர்களுக்குள்ளான என்ன உரையாடல் அப்படி இருக்கும், ஒரு ஆன்மீகமுக்கும் ஒரு ஆன்மீகத்துக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்குமான உரையாடல் என்பது எப்படியான நிலையில் இருந்தது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இல்லை, திருவண்ணாமலை வந்து ஒரு ஆழமான ஆன்மீக நகரமா அப்படின்றதுல எனக்கு வேறுபட்ட கருத்து இருக்குது. என்னுடைய பல உரைகளில் அதை சொல்லியிருக்கேன். அப்புறம் இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலையை நோக்கி வராங்க அப்படின்றது வெறும் ஆன்மீகத்துக்காக மட்டும்தான் வராங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பல மன நெருக்கடிகளில் இருக்கலாம், அந்த ஊருடைய அமைதி பிடிச்சிருக்கலாம், இந்த கிரிவலத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களுடைய அழகு பிடிச்சிருக்கலாம். ஏன் நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, நான் அதை பற்றி ஒரு நாவல் எழுதினுக்கிறேன். அன்றைக்குமா இந்த புக் ஃபேருக்குள்ளே முடிச்சுட்டுவேன். அதில் நான் அதை பற்றிலாம் சொல்கிறேன். எனக்கு ரமணர், யோகிராம் சுரத்குமார் 2 பேருமே மிகப்பெரிய துறவிகளா அப்படின்னா இருக்கலாம். ஆனால் நான் ரமணரை பார்த்ததில்லை. நான் யோகிராம் சுரத்குமாருக்கும் எனக்கு ஏற்பட்ட நட்பு வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகமயமானது இல்லை. அந்த சந்திப்பு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது வந்து 2 அருமையான நண்பர்களுடைய சந்திப்பு தான் இந்த உரையாடல் எல்லாமே. ஏன்னா நான் அவருடனான குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 50 சந்திப்புகள் இருக்கும். ஒரு 5 சந்திப்புகளை பற்றி மட்டும் எழுதிக்கிறேன். அதை வந்து மை இம்பாசிபிள் ஃப்ரெண்டு, சாத்தியமற்ற நண்பன் அப்படின்ற தலைப்பில் நான் தமிழில் இங்கிலீஷில் எல்லாமே அது மொழிபெயர்க்கப்பட்டது. நீங்கள் அதை டீப்பாக வாசித்தீங்கன்னா தெரியும் எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட நட்பு அல்லது உரையாடல் அது எதுவுமே ஆன்மீக சம்மந்தப்பட்டதில்லை. உதாரணமாக பெரியசாமி தோரனை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு என்கிட்ட ஒரு உரையாடல் அவர் ஆரம்பிப்பார். அப்புறம் ஒரு உரையாடலினுடைய துவக்கமே என்னன்னா, தோட்டியின் மகன் தமிழில் யார் டிரான்ஸ்லேட் பண்ணது பவா அப்படின்னு கேட்டார் அவர். நான் வந்து சுந்தரராம் சாமின்னேன். சுந்தரராம் சாமி பெரிய ரைட்டரா அப்படின்னு கேட்டார். பெரிய ரைட்டர் சாமி அப்படின்னேன். எனக்கு தெரிஞ்சு யோகிராம் சுரத்குமார் வந்து பெரிய இலக்கிய வாசிப்பாளரா அப்படின்னா தெரியல. நான் அப்படி அவருடைய பேச்சிலேருந்து அவருடைய உரையாடல்லேருந்து
நான் அப்படி எங்கேயும் தெரியல, அவருடைய எழுத்துலேருந்து அப்படி தெரியல. ஆனால் அவர் வாசிப்பார் தொடர்ச்சியாக. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருவண்ணாமலையில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் தெரியும், அவர் எப்பயுமே ஒரு ஹிந்து பத்திரிகையோடு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் படித்து முடித்த ஹிந்து பத்திரிகையை தூக்கி சுமக்கிறதுக்கே 2 பேர் வேலையாட்கள் இருப்பாங்க, அவர் கூடயே எடுத்துன்னு போவாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு வித்தியாசமான ஆளாக அவர் தெரிஞ்சார். அறிவு இயக்கத்தில் அல்லது அறிவு ரீதியாக தன்னை வந்து வளப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு யோகியாக நான் அவரை பார்த்தேன். அப்படி தான் எனக்கும் அவருக்குமான நட்பு வந்து தொடங்குச்சு. அந்த நட்பினுடைய உரையாடலில் ஒருபோதும் ஆன்மீகம் இல்லை, நாங்கள் பேசிக்கின்றல. ஆனால் நான் அவரை நிறைய எழுத்தாளர்கள்லாம் ஒன்றும் அவருக்கு அறிமுகப்படுத்தலை. முக்கியமாக பாலகுமாரனை அறிமுகப்படுத்தினேன். நான் போய் அறிமுகப்படுத்தலை, அதுவும் ஒரு எதேச்சியாக நடந்தது தான். ஒரு மீட்டிங்கில் பாலகுமாருக்கு எனக்கு ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பேசும்போது அவர் வந்து தியானதாரான்னு ஒரு புக் இருக்குது, சாது அப்பாதுரை எழுதின புக் அது. அந்த புக்கை வந்து நான் வந்து ஆயிரக்கணக்கில் பிரிண்ட் பண்ணி வச்சு நான் போகிற இடங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். அதில் வந்து சாது அப்பாதுரை வந்து ஒரு இடத்துல யோகிராம் சரத்குமாரை பற்றி இப்படி எழுதுகிறார். என்னென்னா, பிரமிழ் வந்து சொந்த ஊர் வந்து அவருக்கு வந்து திருகோணமலை. சாது அப்பாதுரை பற்றியான அந்த தியானதாரா புக்கே பிரமிழ் எழுதுனது தான். ரொம்ப வருஷம் பொறுத்து, ஒரு 25-30 வருஷம் பொறுத்து பிரமிழ் வந்து யோகிராம் சரத்குமாரை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ண உடனே யோகிராம் சரத்குமார் அவரை பார்த்து கேட்குறாரு, என்ன பிரமிழ் உன் வாட்சி கிடச்சிச்சான்னு கேட்குறாரு. அவர் பயங்கர ஆச்சரியப்பட்டு, ஏன்னா இவருக்கு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வாட்சி தொலைஞ்சிச்சு. உடனே இவர் அப்படியே ஸ்டன்னாக நிற்கும் போது யோகிராம் சரத்குமார் கேட்குறாரு, கடலில் தொடச்ச வாட்சி வந்து நிலத்தில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் எனக்கு ஒரு மிராக்கலாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒருபோதும் அவர் ஒரு சித்தர் அல்லது ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமானவர் அப்படி தோணுனதே இல்லை. நாங்கள் ரொம்ப நட்பாக இருப்போம். நான் அவர்கிட்ட பதுகிசாமி எனக்கு பழம் கொடுங்கன்னு கேட்பேன், ஒரு பழம் கொடுப்பாரு, ஒரு கூடை வேணும் அப்படின்னு கேட்பேன். இப்படி நாங்கள் 2 பேரும் பல்வேறு வகையான மன துயரங்களான காலங்களில் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை தாண்டி அவருடைய மன உலகத்துக்கு நானோ, என்னுடைய மன உலகத்துக்கு அவரோ வரவே இல்லை. அப்புறம் பாலகுமாரனை அறிமுகப்படுத்தின மாதிரியே நான் ஒரு தடவை ஜெயமோகனோட அவரை பார்க்க போகிறேன். இது எதுவுமே நான் அவரை அறிமுகப்படுத்தணும்லாம் கூட்டின்னு போகல. ஜெயமோகன் வந்து அவரை பார்க்கணுன்னாரு, வாங்கன்னு போனோம். அப்போ அவங்க 2 பேருக்கும் பாலகுமாரனை பற்றி ஒரு கடுமையான உரையாடல் நடந்துச்சு. பாலகுமாரன் வந்து ஒரு முனிசிபாலிட்டி குப்பை, அவனோடு எப்படி நீங்கள் நட்பாக இருக்க முடியும், பிரமிழ் மாதிரியான ஒரு மகத்தான கலைஞனோடையும் பாலகுமாரன் மாதிரி ஒரு குப்பையோடு எப்படி நீங்கள் நட்பாக இருக்க முடியும்லாம் அவர் கேட்டார். யோகிராம் கேட்குறாரு, இவர் கேட்டார், ஜெயமோகன் அவரை கேட்டார். அவர் சொன்னார், நான் பெக்கர், ஒரு பிச்சைக்காரனுக்கு எல்லோரோடையும் உறவு இருக்கும் ஜெயமோகன் அப்படின்னு சொன்னார். அப்போ இல்லையா, நீங்கள் இவ்வளோ குட்டீஸ்வரர்களாக உங்களை சுற்றி பஜன் பாடுறாங்க, நீங்கள் எப்படி பெக்கராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்போ, கம்ஃபர்டபுள் பெக்கர்னு கூட வச்சுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த உரையாடல்கள் தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுதான் இருந்துச்சு. எனக்கு வந்து அவரோட வந்து ஒரு ஆழமான ஆன்மீக ரீதியான உரையாடல் நடக்கவே இல்லை. ஆனால் தனக்கு அப்படி நடந்ததா ஜெயமோகன் வந்து சொல் புதிது அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அதில் ஒரு கவர் பேஜில் யோகிராம் சரத்குமாரை போட்டு ஒரு நீண்ட கட்டுரை எழுதுகிறார். அதிகமாக 20 பக்கம் இருக்கும் அந்த கட்டுரை. அதில் இதை பற்றிலாம் அவர் டீட்டெயிலாக பதிவு பண்ணிக்கிறார். ஆக அவருடனான ஆன்மீக உரையாடல் எதுவுமே எனக்கு நடக்கலை. இப்படி வச்சுக்கலாம், அவருடனான நட்பு ரீதியான ஒரு 50 சந்திப்புகள் எங்களுக்குள்ளே நடந்திருக்கும். அதில் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பட்ட 5 சந்திப்புகளை நான் விரிவாக எழுதியிருக்கேன். இப்போது பாலகுமாரன், ஜெயமோகன் 2 எழுத்தாளர்களுடைய பேர் சொன்னீங்க. அப்போ எழுத்தாளர்கள், இந்த 2 எழுத்தாளர்களும் மிக முக்கியமாக தமிழ் பரப்பில் அறியப்பட்டவங்க. இவங்க 2 பேருக்குமே யோகிராம் சரத்குமாரனுடைய தேவை என்னவா இருந்தது? நீங்கள் அதை 2 கேள்வியுமே அவங்க 2 பேர்ட்டையும் தான் கேட்கணும். ஏன் நீங்கள் வந்து யோகியை பார்க்க போனீங்கன்னே. நான் ஏன் யோகியை பார்த்துக்க போனேன்? எனக்கு ஆன்மீக அனுபவம் இல்லை, ஆனால் அவரோட பேசுகிறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அது இலக்கிய உரையாடல்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்கள இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம். அல்லது எனக்கு தெரியாத ஒரு ஏரியா இருக்குல்ல, அதான் அவங்க 2 பேருமே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி நிறைய எழுதியிருக்காங்கல்ல, அதனால் அதனுடைய தேடலுக்கு, அந்த உரையாடலுக்கு அவங்களுக்கு யோகிராம் சரத்குமார் தேவைப்பட்டிருக்கலாம். அதனால் அவங்க வந்து அவர் தேடி போயிருக்கலாம். எனக்கு தெரியாது, அது அவங்கள தான் கேட்கணும். ஆனால் அவங்க 2 பேருடைய ரைட்டிங் நீங்கள் படிச்சிங்கன்னா
ஜெயமோகனுடைய ரைட்டிங்கில் நேரடியான ஆன்மீகம் அல்லது இந்துத்துவ அரசியல் சம்பந்தமான டெக்ஸ்ட்டு அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு இந்திய ஞான மரபு அப்படின்றத ஒன்று முன் வச்சுனே இருக்கார். அதுக்கு அவருக்கு ஏதாவது தரவுகள் வந்து யோகிராம் சுரத்குமார்கிட்ட தேவைப்பட்டுருக்கலாம். அல்லது யோகிராம் சுரத்குமாரை மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு துறவிகளை ஜெயமோகன் தேடி போய்க்கிறார். அவருடைய புறப்பாடுன்னு ஒரு புக் இருக்குது, அவருடைய ஆட்டோபயோகிராஃபி. பேர் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவர் திருப்பனந்தாள் மடத்தில் இருந்திருக்காரு, அங்கேயே இருந்திருக்காரு. அப்படி பல்வேறு இடங்கள்ல இருந்திருக்காரு. நான் இங்கே ஒரு திருவண்ணாமலையில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஜெயமோகன் பேசும்போது கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு 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 காலத்தில் எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் தற்கொலை செய்து கொண்டு நான் வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு எங்கே போகுதுன்னு தெரியாத அலைந்து கொண்டிருந்த ஒரு பீரியடில் திருவண்ணாமலையில் ஆசிரமத்தின் முன்னால் அல்லது கோயிலுக்கு முன்னால் நான் வந்து பிச்சை எடுத்தேன். அப்படி பிச்சை எடுத்து கொண்டிருந்த போது என்னுடைய சக பிச்சைக்காரனாக யோகிராம் சரத்குமார் இருந்தார் அப்படின்னு நம்ம ஐசிஐசி முருகனுடைய ஒரு டிவிடி வெளியீட்டு விழாவில் அவர் பேசினார். அதனால் அவங்களுக்கு அவர்கிட்ட உரையாடுறதில் அல்லது அந்த வாதங்களை, அந்த தர்க்கங்களை அடுக்குவதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஏரியா இல்லை. எனக்கு பிளைன் ஃப்ரெண்ட்ஷிப். நான் கொஞ்சம் வற்புறுத்தி கேட்டதுன்னா என் கல்யாணத்துக்கு வந்திருப்பார் அவர். என் கல்யாணத்துக்கு போய் நான் இன்விடேஷன் கொடுத்தேன். அவர் கூட என்னை 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்க வச்சார். நிறைய பேசினார். நான் வந்து ஒரு யோகி, நான் வந்து கல்யாணத்துக்கெலாம் வர முடியாது, ஆனால் நான் இங்கேருந்தே உன்னை ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னார். அப்படி பல்வேறு அப்புறம் நான் பார்த்து நிறைய பேர் அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, அவரோட உரையாடுறது. பரீட்சா ஞானி, கோமல் சாமிநாதன், இளைய பாரதி, அப்படி நான் நூற்றுக்கணக்கான பேரை இவங்க யாரையும் நான் கூட்டின்னு போகல, அதெல்லாம் இல்லை. அவங்க வந்து அவளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவரை பார்க்கறதுன்றது. அதில் அவர் கூப்பிட மாட்டார். அதனால் நான் சொன்னால் கூப்பிடுவாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம யோகிராம் அவர்களோட உங்களுக்கும் ஒரு 5 உரையாடல்களை நீங்கள் புத்தகமாக எழுதியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக நீங்கள் நினைக்கிறத எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. இல்லை, ஒரு யோகியோடையும் ஒரு துறவியோடையும் ஒரு எழுத்தாளனுக்கு சுவாரஸ்யமான உரையாடல் இருக்க முடியாது. அது அப்படி இல்லை, இப்படி வச்சுக்கலாம், எமோஷ்னலான உரையாடல் அப்படி வச்சுக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமானது சேஷையா அப்படின்னு தூர்தர்ஷனுடைய சவுத் ஜோனுடைய சீஃப் இன்ஜினியர். அவர் ஒரு முறை பன்னீர்செல்வம் அப்படின்னு இங்கே அவருக்கு ஒரு டிரைவர் இருந்தார். அவர் வந்து ஒரு நாள் என்னை அவர் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தார், எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தார். அவர் கார்லேருந்து இறங்கவே இல்லை. ஒரு மிகப்பெரிய அதிகாரி, அப்புறம் பிராமின். ஒரு காரில் உட்காந்துனே நான் ஜன்னல் வழியாக பேசினேன். அவர் சொன்னார், நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறேன், நீங்கள் சொன்னால் யோகிராம் சுரத்குமாரை மீட் பண்ண முடியும்னு சொன்னாங்க, அதனால் நான் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கேன், என்னை அவர்கிட்ட கூட்டின்னு போக முடியுமான்னு கேட்டார். அப்படியே அவர் கூட காரில் புறப்பட்டு போனேன். போனவுடனே வழக்கம் போல் எவ்வளோ பேர் இருந்தாலும் என்னை முதல்ல கூப்பிடுவார். அப்புறம் பவா கமீன் அப்படின்னாரு. சாரி, நான் போனேன், அவர் வீடு பூட்டிருந்துச்சு, இந்த சன்னத்தெரு வீடு. அப்புறம் வந்து அவர் சிவகாசி இந்து நாடார் மடத்தில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அங்கே போனால் அவர் மாலைலாம் போட்டுன்னு பாலகுமாரன் அவரும் ஒரு டான்ஸ் ஆடின்னு இருந்தாங்க. அது ஒரு உக்கிரமான நடனமாக இருந்துச்சு. உடனே அது வந்து ஒரு ஆன்மீக நடனம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நடனமாக இருந்தாங்க அவங்க 2 பேரும், அவ்வளோதான். அப்புறம் அவர் வந்து என்னை கூட்டு போனார். அப்போ நான் சேஷையா போய் அவருக்கு அறிமுகப்படுத்தினேன். சாமி, இவர் பேர் சேஷையா, இவர் வந்து தூர்தர்ஷனில் சவுத் ஜோனுடைய சீஃப் இன்ஜினியர்னு. அவர் டக்குன்னு அவருடைய ஒரு உற்சாக மூடில் இருந்தார். அவர் தோளில் கைப்பட்டு, சேஷையா, இந்த பிச்சைக்காரன் நான் அவனுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டார். கேட்டோன்னே அவர் உடனே, சாமிஜி, ஐ லாஸ்ட் மை 2 children இன் an accident அப்படின்னார். அப்படியே கதி கலங்கிட்டார். அவருடைய உற்சாகம் எல்லாம் வடிஞ்சிச்சு. அப்படியே அவர் கையை பிடிச்சிக்கினார். நான் உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். சாயங்காலம் சேஷையா வந்து அவர் டிரைவர் அனுப்பிச்சு என்னை கூப்பிட்டாரு. அப்போ நான் யோகிராம் சுரத்குமாருடைய ஆசிரமத்துக்கு போனால் அவர் அங்கே இல்லை, ரமணாசிரமத்தில் ஒரு ரூம் போட்டு அங்கே தங்கி, அவரும் ஒரு ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அப்போ வந்து நீங்கள் உடனே போயிட்டீங்க என்னார். ஆமாம் சார், என்னால் அந்த துயரத்தை தாங்க முடியலன்னு. என்னுடைய 2 பையங்களும் 2 வெவ்வேறு விபத்துகளில் இறந்துட்டாங்க, நான் ஏன் உயிர் வாழணும்னு தெரில, எனக்கு எந்த அர்த்தமும் இல்லை, அதனால் சாமிஜியை பார்க்க வந்தேன், இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன்.
என்னுடைய துக்கங்கள்லாம் வடிஞ்சிடுச்சு, என்னுடைய துயரெல்லாம் போயிடுச்சு, நிச்சலமாக இருக்குது என்னுடைய மனசினர். இதுக்காக தான் அவரை தேடி எல்லாரும் வராங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். எனக்கே அப்படி ஒரு இன்சிடென்ட் நினச்சி. உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஒரு பையனை வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் பறி கொடுத்தேன். அப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீண்டு வந்தேன், அல்லது இலக்கியம் என்ன அதுலேருந்து மீட்டடிச்சு. ஷைலஜா வந்து அதுலேருந்து மீண்டு வரவே இல்லை. அதனால் ஒரு முறை இவரை பார்த்தா சரியாக இருக்குமோ அப்படின்னு ஷைலஜாவும் நானும் அவரை பார்க்க போனோம். அப்போல்லாம் யோகிராம் சுரத்குமார் வந்து ஒரு மாதிரி நிறுவனமயமாக்கப்பட்டார். அவர் இந்த சன்னதி வீட்டிலேருந்து அந்த மணிமண்டபம் இருக்கிற இடத்துக்குலாம் போயிட்டார். அங்கே போனோம். அங்கே நூற்றுக்கணக்கான பேர் அவரை நிற்கிறது, கேட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க அவரை பார்க்குற தரிசிக்க. அப்போ எல்லார்ட்டையும் சீட்டு எழுதி வாங்குறாங்க. நான் ஷைலஜாவர் சொன்னேன், இந்த சீட்டை வந்து உண்மையிலேயே சாமி படித்தார்னா, யோகிராம் சுரத்குமார் படித்தார்னா நம்மளை தான் கூப்பிடுவார் அப்படின்னேன். கரெக்டாக அவர் எங்களை மட்டும் தான் கூப்பிட்டார். ஒருத்தர் 3 சேர் எடுத்துன்னு வந்து போட்டார் வெளியே. அவர் ஒரு சேரில் உட்காந்துக்கினார், எங்கள் 2 பேரும் 2 சேரில் உட்காந்துச்சார். அன்றைய உரையாடலில் என் முகத்தை அவர் பார்க்கவே இல்லை, ஷைலஜாவை பற்றி மட்டும்தான் பேசினார். அப்போ அவர் நிறைய விஷயங்கள் ஷைலஜாவை பற்றி கேட்டு கடைசியாக கேட்டார், ஃபைனலி இந்த பிச்சைக்காரன் உனக்கு என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அல்லது நான் என்ன பண்ணால் உன்னை இதிலேருந்து மீட்க முடியும் அப்படின்னு கேட்டார். அப்போது அவர் சொன்னால், சாமி எனக்கு வந்து என் பையன் உயிரோடு வேணும் சாமின்னு கேட்டார். இட் இஸ் இம்பாசிபிள். அவர் சொன்னார், எ பாய் வில் கம், எ சைல்டு வில் கம், ஹி கால்ட் யூ அம்மா அப்படின்னார். பயங்கரமாக இருந்துச்சு அந்த வார்த்தை. அப்புறம் நான் 2 பேரும் வந்தோம். வெளியே வந்து நான் ஷைலஜா கையை பிடிச்சி கேட்டேன், உனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சா? ஷேஷையாவை நான் கேட்ட மாதிரி ஷைலஜாவை நான் கேட்டேன். அவர் சொன்னால், எனக்கு எந்த ஆறுதலும் இல்லை, நான் வரும்போது எப்படி இருந்தனோ அப்படியே தான் இப்படி இருக்கிறேன். ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பையன் பிறந்து அந்த பையன் என்னை அம்மான்னு கூப்பிட்டான்னா நான் இதிலேருந்து மீளலாம். அது வரலும் இது எல்லாமே வார்த்தைகள் தான், வெறும் வார்த்தைகள் தான். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒவ்வொரு மனிதர்களுடைய வாசிப்பு, ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், ஒவ்வொரு மனிதர்களும் கடந்து வந்த பாதைகள், இதுதான் ஒரு வார்த்தையை ஆன்மீக ரீதியாக மாற்றுது. ஒரு வார்த்தையை வெறும் வார்த்தையாக வச்சுருக்கு. ஒரே வார்த்தை தான். இந்த பிச்சைக்காரன் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சேஷையாவை கேட்டப்போ அவர் நான் எல்லாத்துலேருந்து மீண்டுட்டேன்றாரு. ஷைலஜா வந்து நான் இதிலேருந்து மீளலைன்றார். அப்போ 2 பேருக்குமான வாழ்நிலை வேறு, 2 பேருக்குமான வாசிப்பு வேறு, 2 பேரும் வாழ்க்கையை பார்க்குற விதம் வேறு. அதெல்லாம் நான் அவர்கிட்ட தான் புரிஞ்சுக்கினேன். அப்புறம் ரொம்ப சுவாரஸ்யம் வந்து, நான் வந்து சாரோன் அப்படி ஒரு பகுதியில் தான் எங்கள் வீடு இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், முதல் அவரை நான் சந்தித்த சந்திப்பில் அவர் நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டார். நான் இப்போது ஃப்ரம் 19 DM சாரோன் அப்படின்ட்டேன். அப்புறம் ஓ சாரோன் அப்படின்னாரு. ஆமாம் தானே, அவருக்கு எங்கே சாரோன்லாம் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் சொன்னார், சாரோனில் எனக்கு ஒரு அருமையான நண்பன் இருக்கிறான்னார். பயங்கரமாக ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. அப்படியா அப்படின்னேன். அவன் பேர் ஜோன்ஸ். அவன் வந்து சர்ச்சு மதில் சுவத்தில் உட்காந்துன்னு கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு எழுதுறவன். அவனுக்கு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்டார். எங்கள் தெருவில் நுழையிற முதல் வீடு அவருடைய வீடு சாமி அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷமா ஹீஸ் அலைவ் அப்படின்னு கேட்டார். உயிரோடு இருக்கானா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கான் அப்படின்லாம் சொன்னேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படியான தருணங்கள் தான் எங்களுடைய உரையாடல்கள் வந்து ஆரம்பிச்சு. கொஞ்சம் மெனக்கெட்டால் அவருடனான என்னுடைய முழு அனுபவங்களையும் ஒரு பெரிய புத்தகமாக எழுத முடியும். பெரிய புத்தகம்னா ஒரு 250 300 பேஜஸ் எழுத முடியும். ஞாபகப்படுத்தி அந்த 50 சந்திப்புகளையும் 5 சந்திப்புகளை தவிர்த்துட்டு மீதி 45 சந்திப்புகளையும். ஆனால் ஏன் எழுதணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் எழுத வேண்டிய ஏரியா வேறு இருக்குது. எனக்கும் யோகிராம் சுரத்குமாருக்குமான வாழ்நிலை ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரு மாதிரியான ஆன்மீக ரீதியான உலகம் இருக்கலாம். நான் அதில் ஏதோ வந்து போனேன், ஒரு நாள் விருந்தினர் நான் தான் பார்க்குறேன். 5 சந்திப்புகள் நம்ம எழுதிட்டோம், அது போதும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அந்த பந்தம் இருக்குல்ல, அவரை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க, பல்லாயிரக்கணக்கான பேர் அவரோட தனிப்பட்ட முறையில் உரையாடிப்பாங்களே. எனக்கு ஒரு தடவை ஹார்ட்டில் பிரச்சனை வந்து ஒரு தீபாவளிக்கு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சு அடுத்த நாள் உங்களுக்கு ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் உங்களுடைய ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு போகலான்னு யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு கூட்டின்னு போனாங்கன்னு. இப்போ வந்து மாதேவகி அம்மான்னு ஒருத்தர் தான் அதை பார்த்துக்கிறாங்க. அவங்க தேவகி அம்மா தான். அப்புறம் அவங்க இப்படி துறவியானோடனே அவங்க மாதேவகியாக கருதப்படுறாங்க. அப்போ அந்த அம்மா நான் உள்ளே நுழைஞ்சோடனே, பவா சார் வாங்க,
நீங்கள் ரைட்டர் தானே. ஏன்னா நானும் யோகிராம் சுரத்குமாரும் சந்திக்கிற 99% சந்திப்புகள் அவங்க கூட இருந்திருக்காங்க. ஆனாலும் எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு. நீங்கள் இன்றைக்கி வருவீங்கன்னு எனக்கு பகவான் நைட்டு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொன்னார், உங்களை ப்ளஸ் பண்ணி அனுப்ப சொன்னாருன்னாங்க. நான் அப்புறம் அவங்ககிட்ட ஒரு ப்ளஸ்ஸிங் வாங்கிட்டு தான் அந்த ஆப்ரேஷனுக்கு போனேன். இப்போது நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் உங்களுக்கு சூழல் அமையுது. அந்த நேரத்தில் அவர் யோகி இல்லை. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களை ப்ளஸ் பண்ணாருன்னு சொன்னாங்க. அந்த இடம் உங்களுக்கு எப்படியான ஒரு இடமா இருந்தது? அந்த ப்ளஸ் பண்ணணும் போது நீங்கள் ஃபீல் பண்ணது எப்படி இருந்தது? பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு. ஒன்றே கேட்கலாம், ஒரு மார்க்சியவாதின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கு போய் அப்படி ஒரு நம்பிக்கை வரலாமான்னு. மனுஷன் வந்து ரொம்ப பலகீனமானவன், அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் மைனஸ் பண்ண பலகீனமானவன் நான். நம்மளுக்கு ஒரு ஸ்டண்ட் வைக்க போகிறாங்க, நம்ம ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னும் போது எந்த திசையிலேருந்து ஒரு சின்ன ஆறுதலான வார்த்தையாக வந்தாலும் அது நமக்கான பிளெஸ்ஸிங்ஸ் தான். அப்படி தான் நினச்சேன். ரொம்ப சமீபத்தில் ஒரு இன்சிடென்ட் நினச்சி, ஐ திங்க் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி யோகிராம் சுரத்குமாருடைய பல டிவோட்டிஸ் இருக்காங்க. அதில் கொஞ்சம் இன்டலெக்சுவல்ஸ் டிவோட்டிஸ் இருக்காங்க. வெறுமனையே அவரை வந்து அப்படியே குருவாக ஏற்றுக்காமல் விவாதிக்கிறது, தர்க்கம் பண்ணுறது, அப்படி சில பேர் இருக்கிறாங்க. அதில் ஒசூரில் வந்து முருகக்குமரன் அப்படின்னு ஒருத்தருக்கார். ஐ திங்க் அவர் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஆஃபீஸர் ஆகிறார். அவர் வந்து என்னை பார்க்க வந்தார். பார்க்க வந்து உங்களை வந்து மாதேவகி அம்மா பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏங்க என்ன இல்லை நான் இன்றைக்கி அவங்கள பார்த்தேன், பவா எப்படி இருக்காருன்னு கேட்டாங்க. நான் உங்களுடைய ரீடர்னு அவங்களுக்கு தெரியும், அப்புறம் உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டாங்கன்னு நான் வரேன் சார் அப்படின்ட்டு அவங்கள பார்க்க போனேன். ஒரு பிரமாதமான சந்திப்பாக இருந்துச்சு. அந்த அம்மா வந்து டக்குன்னு வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்து என்னோட ரொம்ப நேரம் பேசினாங்க. அப்போ வந்து பகவான் வந்து உங்களை கூப்பிட சொன்னார் ஆசிரமத்துக்கு, நீங்கள் அடிக்கடி இங்கே வந்து போகணும் அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் எழுதின ஆர்டிகல்ஸ் நான் படித்தேன், அந்த இம்பாசிபிள் ஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ், அது இங்கிலீஷில் படித்தேன். அதுலேருந்து ஒரு ஆர்டிக்கல் எடுத்து நாங்கள் அவருக்காக உலகம் முழுக்க ஒரு பத்திரிகை நடத்துகிறோம். ஏதோ வெளிநாட்டிலேருந்து பிரிண்ட் ஆகுது பொழுது, அந்த பத்திரிகையில் அதை நாங்கள் எடுத்து ரீப்ரிண்ட் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டாங்க. பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மதியானம் நானும் அவங்களும் உட்காந்து ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிட்டோம். அப்போ வந்து நான் கேட்டேன், எல்லோரும் நார்மலாக தானே சாப்பிட்றாங்க, ஸ்பெஷல் சாப்பாடுனா ஒன்றும் இல்லைன்னா ஆசிரமத்தில் போய் அசைவம் போட போகிறாங்க, அவங்க வீட்டிலேருந்து சமைச்சு வந்துச்சு அவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சாமி வந்து எனக்கு சொன்னார் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பரவசத்தை ஏற்படுத்தலை. ஆனால் அவங்களுடைய நினைவுகளில் நான் இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை பார்க்குறாங்க. பக்தன் அல்லாத ஒருத்தனை, டிவோட்டி இல்லாத ஒருத்தனை அவங்க நினைவு வச்சு பார்த்தாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் எப்போனாலும் இங்கே வரலாம், இந்த ஒரு காட்டேஜில் நீங்கள் தங்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு கொஞ்ச நாள் அப்படி தான் போயிடலாமா, வீடு வாசல்லாம் விட்டுட்டு போய் அந்த காட்டேஜிலே தங்கி எழுத படிக்க எந்த லௌகிக பிரச்சனைகளும் இல்லாமல் அமைதியாக அங்கே இருக்கலாமாலாம் தோணுச்சு. அடுத்த நாள் காலையில் எனக்கு தெளிவாயிடுச்சு, அப்படிலாம் நம்ம போக முடியாது, நம்ம எப்பயும் ஜனங்களோடு இருக்கிற வேண்டிய ஆள் அப்படின்னு நான் தெளிவுபட்டேன். அப்படி அடிக்கடி யோகிராம் சுரத்குமாரான நினைவுகள் எனக்கு வந்துன்னே இருக்கும். எனக்கு ஒசூரில் வந்து அந்த முருகக்குமரன் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் நடத்தினார். யோகிராம் சுரத்குமாருடனான என்னுடைய அனுபவங்கள்னு நான் ரொம்ப கிளியராக சொன்னேன். ஆன்மீக அனுபவங்கள்னு போட்டிங்கன்னா நான் வரமாட்டேன், நான் பேச மாட்டேன்னே. இல்லை சார், உங்கள் அனுபவங்களை மட்டும் பேசினா போதும். நான் பேசினேன். அப்போ எனக்கு ஒரு வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணாங்க அவங்க. அந்த வாட்சில் யோகிராம் சுரத்குமாரோட படம் இருக்கும். நான் ரொம்ப விரும்பி கட்டுற வாட்சில் அது ஒன்று. என்னவோ நான் அவர் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோதானே ஒழிய அதுக்கு மேலே அதில் ட்ராவல் பண்ணல நான். ஒருவேளை யோகிராம் சுரத்குமார் உயிரோடு இருந்திருந்தாலும் நீ அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணாத, நீ அங்கேயே இருந்தால் நான் சொல்லியிருப்பாருன்னு தோணுது. அப்படி ஒரு நல்ல நட்பு, உண்மையிலேயே இம்பாசிபிள் ஃப்ரெண்டு தான் அவர் எனக்கு. மகிழ்ச்சி போகா, ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான நிறைய தருணங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கடைசியாக நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட இந்த காணொலியில் கேட்குறேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு திருவண்ணாமலையினுடைய நகரம் முழுக்க நிறைய விதமான சித்தர்கள், யோகிகள், இவங்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி யோகிராம் சுரத்குமாரையும் இவங்களையும் எப்படி நீங்கள் பிரித்து எப்படி பார்ப்பீங்க?
ஒரு எடையை போட்டோம்னா எப்படி நம்ம எடை போட முடியும்? இல்லை, அவர் வந்து இப்போ ரமணர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை எடுத்து ஸ்பிரிச் பண்ணார் அப்படின்னு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி எதுவுமே பண்ணல. அவர் வந்து ஐ எம் நத்திங், ஐ எம் பெக்கர், என்கிட்ட ஒன்றும் இல்லை, இந்த பிச்சைக்காரனை தேடி ஏன் வரீங்க, அவர் யாரையா ப்ளஸ் பண்ணும்போது கூட நான் கவனிப்பேன், மை ஃபாதர் ப்ளஸ் யூன்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு யாரோ ஒரு ஃபாதர் இருக்கார், அவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவார், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். அந்த எளிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை என்னை ஈர்க்கிறதுக்கும் நான் போய் அவரை மீட் பண்ணுறதுக்கும் அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய அந்த நீண்ட வாழ்க்கையில் ஒரு 60 வருஷ லைஃப்பில் யோகிராம் சுரத்குமார் என்கிற ஒரு துறவியோடையும் எனக்கு ஒரு நட்பு இருந்துச்சு அப்படின்றது என்னை ரொம்ப சிலிர்ப்பூட்டுற விஷயமா இருக்கும். ஜெயமோகன் வந்து அந்த சொல் புதிது கட்டுரையில் சில தவறான தகவல்லாம் எழுதினார். என்னென்னா அவர் தாமியசா கூட்டத்துக்கு வந்ததாகவும் அங்கேருந்து செருப்புகள்லாம் எடுத்து அடுக்கி வச்சதாகலாம் எழுதினார். அப்படிலாம் அப்படி வரல. அது வந்து நிறைய விசாரிப்பாருன்ட்டு, என்ன கூட்டம் நடத்துனீங்க நேற்று, யார் வந்து பேசுனாங்க அப்படின்லாம். நான் சிபிஎம்னுடைய எம்எல்ஏ நன்மாறனை ஒரு தடவை அவரை பார்க்க கூட்டின்னு போயிருந்தேன். அவர் தான், நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரையுமே நான் கூட்டின்னு போகல, அவரை பார்க்கணும் அப்படின்னார். அவர் கோயிலெலாம் போய் பார்த்துட்டு வந்து அவரை பார்த்தார். அப்போ அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு 15 நிமிஷம் ஒரு உரையாடல் நடந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஃபோர்ஃபார்ஸ் ஊழல் பற்றி அன்றைக்கி சிபிஎம் பொதுக்கூட்டம். நன்மாறன் வந்து ராஜீவ்காந்தி எதிர்த்து பேசவே மாட்டுறாரு. அவர் வந்து மனம் சாந்தமாயிடுச்சு அவருக்கு அந்த கூட்டத்தில். அதனால் கட்சியில் கூப்பிட்டு என்னை கடுமையாக கண்டிச்சாங்க, உன்னை யாரையா கூட்டின்னு போக சொல்கிறாங்களா அப்படின்னு. அந்த மாதிரியான நல்ல சுவாரஸ்யமான, எப்பயும் நினச்சாலும் சிரிச்சுக்கிற, நெகிழ வைக்கிற பல தருணங்கள் எனக்கு அவரோட இருந்துச்சு. என்னுடைய நூற்றுக்கணக்கான நினைவுகளில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியாவிலையும் நான் அப்படி போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சி பகா. இவ்வளோ நேரம் எங்களோட சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் வேறொரு காணொலியில் நாம் சந்திக்கலாம். நன்றி பகா. நன்றி.